நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும்போது நம்முடைய உணவு முறைக்கு எதிராக இருப்பாங்கள்ல, அவங்கள எதிரியாகவே நினைக்கணும். இப்போ நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்போ மாமிசம் சாப்பிடுகிறவர்களை நீங்கள் எதிரியாக தான் பார்க்கணும். அவங்கக்கிட்ட ரொம்ப நட்பாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டை உங்களால் கடைபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் ஏன்னா ஒரு உணவு கட்டுப்பாடு என்பது இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் லஞ்சம் வாங்குகிறவங்களோட நீங்கள் பழகுவீங்களா? ரொம்ப நட்பு ஏற்படுத்திக்கிறீங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறது உங்களுடைய கொள்கை. அப்போ லஞ்சம் வாங்குகிறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க லஞ்சம் வாங்குகிறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அவங்க கூட நீங்கள் பழகுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது. லஞ்சம் இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட் பிடிக்கிறவங்களோட பழகக்கூடாது. நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்களோட நான் பழகுவேன். நான் மது அருந்த மாட்டேன், ஆனால் நான் மது அருந்துறவங்களோட பழகுவேன். அப்படின்னா உங்களால் நீங்களும் ஒரு கட்டத்தில் மது அருந்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா, இயற்கை உணவு சாப்பிடணும், மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னா, உங்களை போல் யார் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிற கொள்கையை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட தான் நீங்கள் பழகணும். ஒரு அமைப்பாக திரள வேண்டும். ஒரு அமைப்பாக யார் இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் பழகணும். அப்படின்னா எப்படி பழகிறது? அவங்கள எங்கே தேடி கண்டுபிடிக்கிறது? உங்கள் பக்கத்தில் யாராவது இருப்பாங்க, அல்லது ஒரு அமைப்பை உருவாக்கணும். ஒரு அமைப்பின் கீழ் இதுக்குன்னே அமைப்பு இருக்கும். அந்த அமைப்போடு போய் ஜாயின் பண்ணிடணும். ரொம்ப அற்புதமானது. அந்த அமைப்பில் போய் ஜாயின் பண்ணி அந்த அமைப்பு ரீதியாக ஏதாவது மீட்டிங் நடக்குதா போங்க, அங்கே உங்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கும். இப்படி தான் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். நீங்கள் தனித்து உங்கள் மன உறுதியை அதிகப்படுத்திக்கணும். மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா முதல்ல அதுக்கு ஒரு ஒற்றுமை தேவை, அந்த உறுதியை உறவுமுறை தேவை. தனித்து இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா, லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்ச ஒழிப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் இப்போ சேர்ந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே இருப்பாங்க, அவங்களுடைய உறவுமுறை உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நான் அதுக்கு எங்கே போகிறது? லஞ்சம் என்ன போலே லஞ்சம் வாங்காதவங்கள நான் தேடி எப்படி கண்டுபிடிக்கிறது? என் வாழ்க்கையில் அப்படி எதுவும் இல்லையே, பக்கத்தில் யாரும் இல்லையே, அப்படி நீங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் உங்களால் அந்த லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிற அந்த கொள்கையில் உறுதி இல்லாமல் போயிடும். நீங்கள் அதனால் ஒரு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தான், லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதே ஒரு முயற்சி தானே. அப்போ அதுக்கு இன்னொரு முயற்சி எடுக்கணும்னா மனிதர்கள் உங்களுக்கு, ஏன்னா அதுதான் உங்களுக்கு உறுதியை தரும். வெறும் தனித்து மட்டுமே மன உறுதியோடு இருக்க முடியாது. நமக்கு மனிதர்களுடைய ஒற்றுமையும் தேவை. ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா மனிதர்களுடைய ஒற்றுமையும் தேவை. ஒரு கூட்டு முயற்சியாக தான் எதையுமே கடைபிடிக்க முடியும். ஒரு கூட்டு முயற்சியாக தான். இப்போ மது அருந்தக்கூடாதுன்னா மது அருந்தாதவங்களோட போய் பழகணும். அப்போ தான் நாமளும் மது அருந்த மாட்டோம். சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னா சிகரெட் பிடிக்காதவங்களோட போய் பழகணும். அப்போ தான் நமக்கு அந்த மன உறுதி ஏற்படும். வெறும் மன உறுதி என்பது பிறருக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஆனால் லஞ்சம் வாங்குறவங்களோட நான் பழகுவேன். ஆனால் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்களோட நான் பழகுவேன். மது அருந்த மாட்டேன், நான் மது அருந்துகிறவர்களோடு நான் பழகுவேன். அப்படி இருக்கக்கூடாது. மது அருந்தக்கூடாதுன்னா மது அருந்தாதவங்களோட பழகணும். அப்போ தான் உங்களால் அந்த மன உறுதி உங்களுக்கு வரும். மது அருந்தக்கூடாது என்கிற வைராக்கியம் உங்களுக்கு அதிகமாகும். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட் பிடிக்கிறவங்களோட பழகுனீங்கன்னா நீங்கள் பலவீனமாகிடுவீங்க. அதுபோல் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடுகிறவர்களோடு பழகக்கூடாது. எவ்வளோ கஷ்டமான ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பம், அந்த 4-5 பேரில் நீங்கள் மட்டும் மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க அப்படின்னா உங்களால் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னா 8 வயசுக்கு மேலே ஆகிடுச்சா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அப்போ ஒரு சுதந்திரம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஆனால் நீங்கள் பழகுகிறவர்கள், நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது என்பவர்களோடு பழக வேண்டும். அப்போ தான் உங்களால் ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் கருத்து முரண்பாடு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, கொள்கை முரண்பாடு. உங்கள் வீட்டுக்குள்ளே மாமிசம் சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா உங்களால் உறுதியாக கடைபிடிப்பதற்கு மிகச்சிரமம். அதுக்காக நம்ம அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மன உறுதியை அதிகப்படுத்தி கொள்வதற்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கொள்கையை கடைபிடிக்கிறவர்களோடு போய் பழகணும். அவங்க யார் இருக்காங்க? இப்போ இருக்காங்க நிறைய பேர், வள்ளலார்கள் அமைப்பு சார்ந்தவங்க. அது மத அமைப்போடு தொடர்புடையது மாதிரி தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அங்கே போய் அங்கே
அந்த மாதிரி அமைப்போடு போகும்போது உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற இயல்புடையவர்கள் அங்கே இருப்பாங்க, அங்கே நம்பிக்கை உடையவர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு உறவுமுறை உங்களுக்கு கிடைக்கும். அப்படித்தான் உங்களுக்கு மன உறுதி அதிகமாகும். ஏன்னா உறவுமுறை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மனிதர்கள் நட்பு, அன்பு, பாசம் அப்போ தேவையும் நமது கொள்கைக்கு உடன்படுகிறவர்களோடு நாம் உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சும்மா பக்கத்தில் இருக்காங்க, இவங்க விட நான் பழகி தான் ஆகணும் அப்படின்லாம் போனால் உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் கொள்கைக்கு முரண்படுகிறார்கள் அப்படின்னா அப்போது அவங்களோட நீங்கள் உறவுமுறை வச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கணும். உங்களால் கொள்கையில் உறுதியாக இருக்க முடியாது, நீங்கள் பலவீனமாகிடுவீங்க. அதனால் நான் போலீஸு, ஆனால் நான் திருடங்களோட பழகுவேன். திருட்டு எனக்கு பிடிக்காது, ஆனால் திருடங்களோட பழகுவேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு மாமிசம் பிடிக்காது, ஆனால் நான் மாமிசம் சாப்பிடுகிறவர்களோடு பழகுவேன், நட்பு வைத்துக்கொள்வேன். எனக்கு சிகரெட் பிடிக்காது, ஆனால் சிகரெட் பிடிக்கிறவங்களோடு நான் பழகுவேன். இது முரண்பாடானது, ரொம்ப தவறான நடவடிக்கை. அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது போன்ற ஒரு ஆட்களை இங்கே தேடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பிராமணர்களை எடுத்துக்கோங்க. ஏன் அவங்க மற்ற சாதிக்காரங்களோட பழக மாட்டேன்றாங்க? மற்ற சாதிக்காரங்க அவங்க உணவு முறையில் எப்படி பிராமணர்கள் தங்களை தனித்துவப்படுத்தி கொள்கிறார்கள். அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க பிராமணர்கள். அப்போ மற்ற சாதிக்காரங்க எல்லாருமே மாமிசம் சாப்பிடுவாங்க. மற்ற சாதிக்காரங்க எல்லாருமே மாமிசம் சாப்பிடுவாங்க, பிராமணர்கள் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இயல்பாகவே பிராமணர்களுக்கு மற்ற சாதிக்காரங்களுக்கு இடையில் ஒரு தீண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை உருவாகி விடுகிறது. ஏன்னா ஒரு கொள்கையை கடைபிடிக்கணும். அவங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சாப்பிட்றவங்களோட பழகக்கூடாது. அப்போ தான் அவங்கள மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியும். எப்படி காலங்காலமாக இவ்வளோ வருஷமாக, ரொம்ப வருஷமாகவே இந்த பிராமணர்கள் எப்படி மாமிசம் சாப்பிடாமல் இருக்காங்க, மீன் சாப்பிடாமல் இருக்காங்க, முட்டை சாப்பிடாமல் இருக்காங்க, ஒரு ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அதை எப்படி அவங்க கடைபிடிக்கிறாங்க? ஒரு அமைப்பாக திரளுகிறார்கள், ஒற்றுமை. பிராமணர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அதுமாதிரி மாமிசம் சாப்பிடுகிறவர்களோடு அவர்கள் பழகுவதில்லை. ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் எங்ககிட்ட பழகாதீங்க, நீங்கள் வேறு நாங்கள் வேறு, அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினா தான் அதனால தான் அவங்களால இன்னைய காலம் வரை ரொம்ப காலமாகவே மாமிசம் சாப்பிடாமல் அவங்க இருக்காங்க. மாமிசம் சாப்பிடுகிறவர்களை அவர்கள் எதிரியாக பார்க்கிறார்கள். எதிரியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக கூட அவங்க மாமிசம் சாப்பிடாமல் இருக்கலாம். அதாவது பிறரிடமிருந்து மற்ற சாதிகாரங்களோட தன்னை தனிமைப்படுத்தி கொள்வதற்காக அவங்க மாமிசம் மட்டும் சாப்பிடாமல் இல்லை, விவசாயம் பார்க்காம இருந்திருக்காங்க. விவசாயம் பார்த்தா விவசாயம் செய்கிற மற்ற சாதிகாரர்களோடு பழக வேண்டியிருக்கும், அதனால் அவர்களோடு இணைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயம் பார்க்குறதில்ல கடந்த காலங்களில். அதுபோல் மாமிசம் சாப்பிடுவதில்லை, மது அருந்துவதில்லை கடந்த காலங்களில், முட்டை சாப்பிடுவதில்லை கடந்த காலங்களில். இப்படி தான் அவங்க தங்களை தனிமையாக பாதுகாத்து கொண்டார்கள். இன்னை வரைக்கும் அவங்க காலங்காலமாக மாறாமல் இருக்காங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி தான் அவங்க அடையாளங்களை இழக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தான் பிராமணர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழக்கிறார்கள். இன்றைக்கி இவங்க பிராமணரா அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, ஆனால் கடந்த காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுக்குன்னு ஒரு சிகை அலங்காரம், அவங்களுக்குன்னு பூநூல் போடுறது, இப்படி அவங்களுக்குன்னு ஒரு வேட்டி கட்டு, இப்படி கடந்த காலங்களில் அவங்கள அடையாளம் காணப்பட்டது. அவங்களுக்குன்னு ஒரு உணவு முறை. அதனால் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய ஒரு அமைப்பாக திரண்டு தங்களை தனிமைப்படுத்தி தங்களுடைய கொள்கைக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் பாதுகாத்துட்டு, தங்களுடைய கொள்கைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ வேலையை பார்க்குறாங்க. ஒரு கொள்கையை பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இன்னைய காலகட்டத்தில் தான் இன்றைக்கி பிராமணர்கள் சிகை அலங்காரத்தை இழக்கிறார்கள். அப்போ உணவு முறையிலையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாமிசம் சாப்பிடுகிற பிராமணர்கள் வராங்க. அப்போ அவங்களால இன்றைக்கி தீண்டாமையை முன்னை போல் இப்போ கடைபிடிக்க முடியல. தங்களுடைய தனித்துவத்தை அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை. இன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நாங்களும் அதை வச்சு ஏதாவது புரோகிதம் பண்ணுறவங்க, அந்த தொழிலாக பண்ணுறாங்க பாருங்கள், சடங்கு பண்ணுறவங்க, அதையே தொழிலாக வச்சுருக்கவங்க, பூசாரியாக இருக்கிறவங்க, அதே தொழிலாக வச்சுருக்கவங்க, அந்த அடையாளங்கள் தான் அவங்களுக்கு முதலீடு. அதை வச்சுக்கிட்டு அவங்க அந்த அடையாளங்கள், சிகை அலங்காரம், அந்த மாதிரி கொள்கைகள், அது அவர்களுக்கு கடைபிடிக்கும். ஒரு மாமிசம் சாப்பிடுகிற ஒருவரை போய் யாரும் யாகம் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு சடங்கு பண்ணணும், ஒரு பூசாரியாக இருக்கிற ஒருத்தர் மாமிசம் சாப்பிட முடியாது. அதனால் அவங்க அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறாங்க. ஒரு பிராமணர்களின் கடந்த கால கட்டுப்பாடுகளை அவர்கள் தீவிரமாக கடைபிடிக்கிறவர்கள் யாருன்னா இன்றைய காலத்தில் இந்த மாதிரி பூசாரி, யாகம் பண்ணுறவங்க, சடங்கு பண்ணுறவங்க. மற்றவங்க ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்க, இவங்க அந்த பிராமணர்களின் அடையாளங்கள் இருக்குல்ல,
இந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது, சிகை அலங்காரம், இந்த மாதிரி விஷயங்களை இதெல்லாம் இன்றைக்கி அவங்களால கடைபிடிக்க முடியலை. அதனால் மற்றவர்களோடு அவர்கள் கலந்து விடுகிறார்கள். அவர்களுடைய அடையாளத்தை இழக்கிறார்கள். தீண்டாமை உணர்ச்சி அவர்களிடம் குறைந்து விடுகிறது. யார்கிட்ட தீண்டாமை உணர்ச்சி அதிகமாக இருக்குன்னா அந்த அடையாளங்களோடு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த தீண்டாமை உணர்ச்சி. பிறரோடு இணைந்து விடக்கூடாது, அது தங்களுடைய தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், வாழ்வாதாரத்திற்கு வேட்டு வைத்து விடும் என நினைத்து அவர்கள் இந்த தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள். அதனால் ஒரு கொள்கை அப்படின்னா கொள்கை பிடிப்பு கொள்கைங்கிறது ரொம்ப நீங்கள் தனித்து நின்று மட்டுமே ஒரு கொள்கையை காப்பாற்றி விட முடியாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா மாமிசம் சாப்பிடாதவர்களோடு பழக வேண்டும். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா லஞ்சம் வாங்காதவர்களோடு பழக வேண்டும். நான் மட்டும் வாங்க மாட்டேன், ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வாங்குவாங்க, நான் பழகுகிற நண்பர்கள் எல்லாருமே வாங்குவாங்க, நான் மட்டும் வாங்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு உறுதி இல்லாமல் வரும். என்றைக்கா ஒரு நாள் நீங்களும் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா லஞ்சம் வாங்குகிறவர்களை எதிரியாக நினைக்க வேண்டும். அவங்ககிட்ட அப்போ தான் நீங்கள் லஞ்சம் வாங்காதவங்ககிட்ட போய் பழகுவீங்க. லஞ்சம் வாங்குறவங்கள நீங்கள் எதிரியாக நினைக்கல, நான் வாங்க மாட்டேன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு லஞ்சம் வாங்குகிறவர்களை நீங்கள் நண்பர்களாக்கி கொண்டால் தொடர்ந்து உங்களால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது. அதுபோல் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடாதவர்களோடு பழக வேண்டும், உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா சிகரெட் பிடிக்காதவர்களோடு நட்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களால் உறுதியாக கடைபிடிக்க முடியும். அதனால் அதுக்கான ஆட்களை தேடி போகணும், நாம் தான் போகணும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடாதவர்கள் இந்த வள்ளலார் அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டவர்கள் தான், இயற்கையான உணர்வுடையவர்கள். மூட நம்பிக்கை வழக்கம்லாம் அவங்களுக்கு பெருசாக கிடையாது. அதனால் நம்ம அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அங்கே போய் நமக்கு நிறைய நட்பு கிடைக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நட்பு, ஒத்த சிந்தனை உடையவர்கள் அங்கே கிடைப்பாங்க. அது நமக்கு இன்னும் உறுதியாக இருக்கும், நம்ம பாதுகாப்பாக இருக்கும், நம்ம கொள்கைக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது சார்ந்த ஆட்களை நோக்கி போங்க, உறவுமுறையை நோக்கி போங்க. நீங்கள் உங்கள் உணர்வுகளை பரிமாற்றம் செய்வதற்கு உங்களுக்கு உறவுமுறை தேவை. நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், எளிமையாக வாழணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், யோகாசனம் பண்ணணும் டெய்லின்னா அது மாதிரி யார் வாழ்கிறாங்களோ அவங்களோட உதவி இருந்தால் தான், அவங்களோட உங்களுக்கு ஒரு உறவுமுறை நட்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதுபோன்று வாழ முடியும். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுபோன்று நம்பிக்கை யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள தேடி நீங்கள் போனால் தான் உங்களால் நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் உங்கள் நம்பிக்கைகள் என்பது உங்களுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்துச்சுன்னா உங்களால் உங்கள் நம்பிக்கையால் உங்களுக்கு எந்தவித பிரயோஜனம் கிடையாது, பலனும் கிடைக்காது. உங்கள் நம்பிக்கையில் உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. நிறைய பேர் அப்படி தான் நல்லா சரக்கு அடிச்சிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனாலும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஏதாவது சரக்கு அடிச்சிருவாங்க. டாஸ்மார்க்கில் போய் பிராண்டி விஸ்கி வாங்கி குடிச்சிருவாங்க. குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது 1 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக சிகரெட் பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அவங்களால ஏன் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளை பிடிக்கும்? அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. 1 மாதம் குடிக்காமல் இருக்கிறாங்க, ஏன் அவங்களால வாழ்நாள் முழுதும் குடிக்காமல் இருக்க முடியல? 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பிடிக்கிறாங்க, திரும்பவும் ஒரு நாள் 2 நாள் விட்டு அப்புறமா விட்டுருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க அவங்களுடைய உறவுமுறை அவர்களுடைய நோக்கத்துக்கு பொருத்தமாக உறவுமுறையை தேடி போகல. சிகரெட் பிடிக்காதவர்களை நோக்கி அவங்க போகல. அது மாதிரி மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போவாது சாப்பிட்றாங்க. தொடர்ந்து கடைபிடிக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து கடைபிடிக்கணும். அதுதான் மன உறுதியை தரும். இப்போ மாடு புல் திங்காதுன்னா புல் தான் திங்குது, மாமிசம் சாப்பிடாது ஆடு மாடுலாம். அது எப்போ 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்போவாது மாமிசம் சாப்பிடுதா? இல்லை, வாழ்நாள் முழுதும் அது புல்லை தான் திங்குது. ஆடு மாமிசம் சாப்பிடுறதில்ல. அது மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். அதுதான் மன உறுதி தரும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது. எப்போவாது புல்லை தின்றுருக்கா, நமக்கு இற கிடைக்கல அப்படின்ட்டு, அது மன உறுதியை தான் அது காட்டுது. அந்த உறுதி என்பது நமக்கு வேண்டும். நாமெல்லாம் தாவர உண்ணி, நமக்கு மாமிசம் என்பது நமது உணவே கிடையாது. நாமெல்லாம் தாவர உண்ணி என்பதற்கு என்ன ஆதாரம்னா, நம்ம தாடைகள் பக்கவாட்டத்தில் அசையும், நம்ம எதையும் அரைச்சி தான் சாப்பிடுவோம். அரைச்சி அதனால தான் நமக்கு கடவாய் பற்கள் தட்டையாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே பார்த்திங்கன்னா சிங்கம், புலி, சிறுத்தைகள்லாம் பல்லெல்லாம் கூறாக இருக்கும். அது துண்டுகளாக நறுக்கி அப்படியே விழுங்கும். அதோட தாடைகள் பக்கவாட்டில் அசைஞ்சு உணவை அரைக்காது. அது மிருகங்கள். அது மாமிச உண்ணியோட தாடை அமைப்பு அப்படி தான் இருக்கும். நம்மெல்லாம் குதிரை,
கழுதை, ஆடு, மாடு இதெல்லாம் என்னது நம்மெல்லாம் குரங்குகள்லாம் வந்து தாவர உண்ணிகள். அதனால தான் நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசைது எதை கடித்தாலும் அரைச்சி தான் நம்ம சாப்பிட முடியும். கடித்து அரைச்சி அப்புறம் தான் கூழாக மாற்றி தான் விழுங்குவோம். தாவர உண்ணிகள் இதிலேருந்தே நமக்கு தெரியுது நாம் தாவர உண்ணி. அப்படி இருக்கும்போது நம்ம மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா நமது உடல் செயல்பாடுகளோடு நாம் முரண்படுகிறோம். நமது உடலுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். உடலுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, அந்த உடலுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. நம்மெல்லாம் தாவர உண்ணின்னா அப்போ அதுக்கேற்ற உணவுகளை தான் சாப்பிட்ணும். மாமிசத்தை சாப்பிட்டா அப்படின்னா உடம்புக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம் அதுக்கு எதிராக செயல்படுறோம், நம்ம உடம்புக்கு எதிராகவே நாம் செயல்படுறோம்னு அர்த்தம். அதனால் இப்போ விஷத்தை குடித்தா செத்துருவோம். நீங்கள் விஷத்தை குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு எதிராக செயல்படுறீங்க. இந்த விஷத்தை அந்த உடம்பு ஏற்றுக்காது. அதுபோல் தான் மாமிசம் நம்ம வந்து அந்த கொள்கைப்படி வாழணும்னா தனித்து இருந்து நீங்கள் எந்த மாதிரி கொள்கையில் உறுதியாக இருக்க முடியாது. உங்களைப் போல் ஆட்களை தேடி போங்க. ஒரு கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து உங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்காக, உங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதற்காக, பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு நட்பு எங்கே இருக்குதோ அவங்கள தேடி போங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் கூட பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுடைய கொள்கைக்கு பொருத்தமாக இருக்காங்களான்னு பாருங்கள். முக்கியமாக ஒரு திருமண உறவில் தான் இந்த மாதிரி கொள்கைக்கு பொருத்தமானவர்கள், கருத்து உடன்பாடு உடையவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு மாமிசம் சாப்பிடுகிற ஒரு மனைவி மாமிசம் சாப்பிடுகிற கணவனைத்தான் திருமணம் செய்து கொள்ளும். அப்போ தான் அவங்களால அதை கடைபிடிக்க முடியும். அதுபோல் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மனைவி மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ளும். அதுபோல் லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனைவி அதுபோல் நேர்மையாக இருக்கிற ஒரு கணவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அவங்களுக்குள்ள உறவுமுறை அற்புதமாக இருக்கும். இல்லைன்னா அடிக்கடி சண்டை தான் வரும். கொள்கையில் கருத்தில் முரண்பாடு இருந்தால் சண்டை தான் வரும். சண்டை சச்சரவுகளோடு அது கடந்து போய் கொண்டிருக்கும். வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். அதனால் கொள்கை பொருத்தங்கிறது அடிப்படையில் திருமண உறவில் ரொம்ப முக்கியம். கொள்கைக்கும் திருமணத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிறது ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பேசுகிறது அது ஒரு காம உணர்ச்சி தொடர்பானது. ஒரு காமத்தின் வடிகால் தான் திருமண உறவு, காம உணர்ச்சியின் வடிகால் அப்படின்னு நினச்சி அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தேவை அது. அதை தாண்டி அனுபவங்களையும் பகிர்ந்து அனுபவங்கள் தான் அடிப்படை. பேசுவதற்கு ஒரு துணை தேவை, அதுதான் திருமண துணை. அதுக்கப்புறம் தான் வந்து பேசுவதற்கு தான் முக்கியத்துவம். அப்போ பேச்சில் வந்து உடன்பாடு இருக்கணும், கருத்து உடன்பாடு இருக்கணும். நேர்மையாக இருக்கிற ஒரு பெண் நேர்மையாக இல்லாத ஒரு ஆணை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அப்போ அவங்க பேசவே முடியாது. அப்போ வேணால் அப்பப்போ உடலுறவு வச்சுக்கலாம், அது கூட எப்போவாச்சு தான் இருக்கும், அது கூட ஒரு கட்டத்தில் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து கருத்து உடன்பாடு திருமண உறவில் தான் ரொம்ப அடிப்படையானது. அதுதான் வந்து உங்களுடைய மன உறுதியை தீர்மானிக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களோடு உடன்படுகிறவர்களோடு பழகுகிறவர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. உங்களுடைய கொள்கை என்பது, உறுதி என்பது அங்கே தான் இருக்கும்.